வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் தமிழகத்தில் பென்ஷனர்கள் அடையாள அட்டை சார்ந்து வெளியான முக்கியமான அறிவிப்பு சார்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த பென்ஷனர்கள் அடையாள அட்டை யார் பெற முடியும், யார் விண்ணப்பிக்க வேண்டும் என்பது சார்ந்த முழு விவரங்கள் சார்ந்து பார்க்கலாம். மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள், சலுகைகள் சார்ந்து தகவல்கள் வெளியாகி வருகிறது. அந்த வகையில் ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை பெறுவது சார்ந்து புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை, அதாவது பென்ஷனர்ஸ் ஐடென்டிட்டி கார்டை பெறுவதற்கு விண்ணப்பம் செய்வது சார்ந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் அடையாள அட்டைகள், பென்ஷனர்ஸ் ஐடென்டிட்டி கார்டை வழங்குவதற்கு PRCCA DOT தமிழ்நாடு சர்க்கிள் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஓய்வூதியர்கள் அனைவரும் உரிய படிவத்தை பூர்த்தி செய்து அந்த படிவத்துடன் 2 போட்டோ, ஒன்று படிவத்தில் ஒட்டப்பட வேண்டும், மற்றொன்று தனியாக ஒரு கவரில் போட்டு அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்ததாக PPO உடைய நகல் மற்றும் ஆதார் கார்டு நகல் ஆகியவற்றை பின்வரக்கூடிய விலாசத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ சமர்ப்பித்திருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். டிஓடி ஓய்வூதியர்கள் அனைவரும் ஓய்வூதியர்கள் அடையாள அட்டை, பென்ஷனர்ஸ் ஐடென்டிட்டி கார்டை பெறுவதற்கு பூர்த்தி செய்த படிவத்துடன் தேவையான ஆவணங்களை இணைத்து கீழே காணக்கூடிய முகவரிக்கு நேரிலோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலம் சமர்ப்பிக்கலாம். CCA பென்ஷனர்ஸ் ஆபீஸ் உடைய முகவரி டெப்டி கண்ட்ரோலர் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கவுண்ட்ஸ் பென்ஷன் DOT செல், ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் CCA தமிழ்நாடு சர்க்கிள், TNT காம்ப்ளெக்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நம்பர் 60, எத்திராஜ் சாலை, எக்மோர், சென்னை 600008. இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.